வணக்கம். நான் ஏகலைவன். தேர்தல் நெருங்கிட்டே இருக்குது. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கள கவனமாக இருங்க. கடந்த சுதந்திரத்துக்கும் பிறகு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுட்ருக்கோம். காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு போட்டுகிட்டே இருக்கோம். அப்படி காங்கிரஸ் இத்தனை வருஷமாக அதிகபட்சமாக காங்கிரஸ் தான் ஆண்டு கிடைச்சி அப்படி என்ன தான் பண்ணிவிட்டுன்னு சொல்லி எல்லாம் கேட்கலாம். கேட்கும்போது பிஜேபி வந்து பிறந்த இது காங்கிரஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுங்கிறது. அவனாச்சும் ஒரு ஜனநாயகத்தாச்சும் மிச்சம் வச்சுருந்தான் அந்த நாட்டில். இப்போ நம்ம ஜீப் அதை கடந்த 10 வருஷமாக வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். தான் போட்டுக்கிற கோட்டு வேலைத்தாயின் மகன் வந்து எத்தனை லட்ச ரூபாய்க்கு கோட்டு போடுறாருன்னு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் அந்த கோட்டு கண்ணாடி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் ரேட்டெலாம் தெரிஞ்சு புரியும். அடுத்த கட்டம் நிறைய ஸ்கீம் கொண்டு வராப்புல மாறி என்னென்னா என்னென்னமோ கொண்டு வராரு. ஏன் கொண்டு வராரு, எதுக்கு கொண்டு வராருன்னு புரியலை, யாருக்குமே புரியலை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டு வச்சுக்கோமே. ஆதார் கார்டு வந்து நான் நண்பர் பேசிகிட்டு இருந்தோம், ஏன் ஆதார் கார்டெலாம் எது கொண்டு வந்துட்டுருக்காங்க அந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் சொன்னார், பிஆர் கார்டுங்கிறது இப்போ எல்லா நாட்டிலையும் பிஆர் கார்டு கொடுக்குறாங்க. இப்போ இதில் யூஎஸில் வந்து க்ரீன் கார்டு கொடுக்குறாங்க, சிங்கப்பூரில் பிஆர் கார்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இது ஒரு கார்டு, சிட்டிசன்ஷிப்புக்கான கார்டு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் கார்டெல்லாம் வந்து எந்த சிட்டிசன்ஷிப் கார்டும் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோன் நம்பரில் லிங்க் பண்ணியிருக்கதா இது இல்லை, எனக்கு தெரிஞ்சும் மொத்தத்துலேயும் இல்லை. பிஆர் கார்டுனா பிஆர் கார்டு, அவ்வளோதான். இது இங்கே என்னென்னா ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பர் லிங்க் ஆகிருக்கும். ஏன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்பானி பேசினாப்புல. அம்பானி சொல்லியிருந்தாப்புல உலகத்தின் மிகப்பெரிய நெட்வொர்க் வந்து ஜியோ தான் அப்படின்னாப்புல 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே. நமக்கு அது அப்போ புரியலை. அப்போ தான் ஆதார் கார்டு வந்து இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு அது புரியலை. இப்போ நம்ம எத்தனை கோடி மக்கள் இருக்கோம்? 150 கோடி மக்கள் இருக்க இந்தியாவில். 150 கோடி பேர் இருக்கோம். அதில் குறைஞ்சபட்சம் அந்த சின்ன பிள்ளைங்க, அந்த வயசானவங்களாம் விட்டு போனோம்னா ஒரு 40 கோடி வச்சுக்கோம், 50 கோடி வச்சுக்கோம், 100 கோடி வச்சுக்குவோம். 100 கோடி சிம் கார்டு வேணும். 100 கோடி ஆதார் கார்டுக்கு 100 கோடி சிம் கார்டு வேணும். 100 கோடி சிம் கார்டுனா என்னாச்சு? அதான் வேறு எதுவுமே இல்லை. இப்போ எல்லாத்தையும் ஒழிச்சுட்டாப்புல. இப்போ இப்போ வந்து சும்மா ஃபார்மாலிட்டிஸுக்கு ஏர்டெல் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். பாக்கி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாப்புல. அப்போ 100 கோடி சிம் கார்டும் கிட்டத்தட்ட ஒரு கையில் தான். இல்லை 80 கோடி சிம் 30 கோடி சிம் கார்டு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 250 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணணும். இதில் ஜீப் வந்து சொல்கிறார், தமிழ்நாட்டுக்கு இப்போ ரீசெண்டாக வந்தவர் சொல்கிறாரு, நாங்கள் 5Gயை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்தோம் அப்படின்னாரு. எந்த நாட்டுக்கு அர்ப்பணித்தேன்? ஏண்டா எல்லாம் பொதுமக்கள் காசை வாங்கி இது விடுறீங்க, சேட்டலைட் விடுறீங்க, வரி பணத்தை வாங்கி சேட்டலைட் விடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதுலேருந்து வர சிக்னலை மட்டும் அம்பானிக்கு ஏலம் விடுறீங்க. ஏலம் விட்டு ஐயா அம்பானி கொடுத்துட்டு நாங்கள் பொதுமக்கள் எந்த பொதுமக்களுக்கு நீ கொடுத்த? நீ இன்னும் 4G கூட கொடுக்கல பிஎஸ்என்எலுக்கு. பிஎஸ்என்எல் தானே கவர்மெண்ட்டு. நீ ஜியோவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது வந்து நிற்கிறீங்க. ஜியோ இப்போ ஜியோ அப்படி நிற்பார் இப்படி நிற்பார் என்னன்னு கேட்டால் அது ஜியோவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஏன் பிஎஸ்என்எலுக்கு வந்து நிற்க வேண்டியானே? பிஎஸ்என்எல் தானே கவர்மெண்ட்டு. நாங்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்தோம் அப்படிங்கிற நீ அதானிக்கு கொடுத்த அம்பானி கொடுத்தேன்னு சொல்லு. நாட்டுக்கு அர்ப்பணிச்சோன்னு வைக்கம்னா அப்படி சொல்கிறீங்க. சரி, இந்த ஆதார் கார்டுக்கு வருவோம். அந்த ஆதார் கார்டுன்னா அந்த ஆதார் கார்டு தேவையில்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் பல தடவை காரி துப்புறான். எங்களுக்கு சூடு சொன்னே இருக்க மாட்டேங்குது. சரி, ஆதார் கார்டு இப்போ எது வரைக்கும் தெரியுமா போயிருக்கு? மாட்டுக்கு சென ஊசி போடுற வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தா தான் மாட்டுக்கு சென ஊசி போடுவாங்க. அதுக்கு என்ன சம்மந்தம்? எல்லாம் டீட்டெயில். சரியா? மக்களே கவனமாக இருங்க. யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்களோ கவனமாக இருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நல்லது.